ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் நம்ம தூக்கி போடுற பழைய இரும்பு பொருட்களால் கட்டியிருக்காங்க. இது அழகாக ரீயூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இதுக்கு மறுசுழற்சி ராட்டை பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க. இப்படி என்ட்ரன்ஸ்லயே ஒரு சிங்க பொம்மை வச்சிருக்காங்க. அதோட வாழை பிடிச்சி தூக்கினோம்னா அந்த சிங்கம் கரைச்சிக்கும். யூஸ் பண்ணியிருக்கிற பியரிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியுதுல பார்க்க. நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா இதுதாங்க பார்க்கோட ஒரு ஓவர்வியூ. ஆக்சுவலாக இந்த பார்க்கை மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்கிங் லேனாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே என்னென்ன பொருட்களால் இந்த பொம்மைகளெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. கூடவே என்ன பொம்மை இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொம்மை ஒரு மனுஷன் அம்பு விடுற மாதிரி செஞ்சுருக்காங்க. நம்ம பார்த்தாலே ஸ்டீல் பிளேட்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. அடுத்தது ஒரு மானோட பொம்மை இருக்கு. அப்படியே நடந்து போனோம்னா நெக்ஸ்ட் பசங்க விளையாடுறதுக்காக மண்ணில் கொஞ்சம் டயருங்கள் எல்லாம் அடுக்கி வச்சு ஒரு சின்ன டனல் மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வர இந்த புல்லட் தாங்க பார்க்கோட ஹைலைட்டு. அங்கே பார்க்குக்கு வந்த பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட எல்லாருமே இந்த புல்லட்டில் ஏறி ஒரு ஃபோட்டோ எடுத்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. இந்த சைட் ஃபுல்லாக சில்ட்ரனோட ப்ளே ஏரியா மாதிரி கட்டியிருந்தாங்க. சீசா, அடுத்தது ஊஞ்சல். ஒரு வழியாக நாங்களும் ஊஞ்சலுக்காக கியூவில் நில்லி கடைசியாக ஊஞ்சலில் உக்காந்துட்டோம். நெக்ஸ்ட்டு குதிரை பொம்மை கட்டியிருந்தாங்க. பசங்க எல்லாரும் புல்லட் மாதிரியே குதிரை மேலே ஏறி உக்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹார்ஸ் மேலெல்லாம் ஏற முடியாதுமான்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்லி அப்படியே ஆஸ்ட்ரிச் பொம்மையை காமிச்சிக்கிட்டே நெக்ஸ்ட் பொம்மையை பார்க்க போயிட்டோம். அடுத்ததாக ரொம்ப அழகாக ஒரு மயில் தோகையை விரிச்சிருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சைடில் ஃபைட்டிங் புல்லு மாதிரி இன்னொரு பொம்மை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் அந்த டிசைன்ஸ்னால் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. நம்மளோட முன்னோர்கள் இவங்களை விட முடியுமா என்ன? ஸ்டீல் பிளேட்டில் பண்ணியிருந்தாங்க இந்த ஆலமரத்தோட லீஃப் எல்லாம். அந்த இலையெல்லாம் காற்றுல ஆடும்போது உண்மையான இலை அசைகிற மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. எனக்கு இந்த பார்க்கில் இந்த இடம் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட மைண்டில் நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்ற டயலாக் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த வாக்கிங் லேனில் போனோன்னா நெக்ஸ்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கால் எட்டுதோ இல்லையோ என் பொண்ணு அந்த சைக்கிளெல்லாம் ஏறி உக்காந்து கரகரன்னு சுற்றணும்னு என்னமோ சுற்றிட்டு இருந்தா. அண்ட் பசங்கள்லாம் அங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்டில் உட்காந்து அவங்கவுங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கை சுற்றி நடந்து வந்து டயர்டாகிட்டதால் அப்படியே இங்கே போட்டிருந்த ஒரு ஷெல்டர் ஏரியாவில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் எந்திரிச்சு போகலாம். நெக்ஸ்ட்டு வரப்போகிறவர் தாங்க நம்ம பார்க்கோட மெயின் ஹீரோ. எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோவை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து செஞ்சிட்டாங்க போல. பார்க்கோட சென்டர் மான்யூமெண்ட் இதுதான், நம்ம காந்திஜி யூஸ் பண்ண ஸ்பின்னிங் வீல். நாங்களும் கிட்ட போய் காந்திஜிக்கு மரியாதையை செலுத்திட்டு அப்படியே போட்டோக்கு போஸ் கொடுத்து எடுத்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் இருட்டாயிடுச்சு. அப்போ இந்த பார்க்கில் ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு ஃபுல்லாக லைட்ஸோட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதுதான் பார்க்கோட நைட் வியூ.
பார்க் இருக்க கிரவுண்ட்குள்ளாரையே சைடில் ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. வந்ததுக்கு நாங்களும் ஒரு பாப்கார்னை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா? எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.